இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5-10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை ஈராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவிற்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்திலும் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படியில்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19-31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார்.
அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினால் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிடில் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்கின்ற ஊமையில் வருகின்ற ஏழை லாசர் ஆண்டவரை மட்டுமே நம்பியிருந்தார். ஆண்டவரும் அவருக்கு துணையாய் இருந்தார். திருவிவிலிய அறிஞர்கள் இவரை பற்றி கூறுகின்ற போது, இயேசு சொல்லும் ஊமைகளில் வரும் மனிதர்களில் லாசரை தவிர்த்து வேறு யாருக்குமே பெயர் இல்லை. எனில் லாசர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் கிடையாது. அவர் இரத்தமும் சதையுமாக பாலஸ்தீனில் வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவரையே இயேசு தம் ஊமையில் பயன்படுத்தினார் என்பர். லாசர் ஆண்டவரை நம்பியிருந்ததால் அவர் விண்ணகம் செல்கின்றார். இவ்வாறு ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது என்று லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20 பார்க்கிறோம். ஏழை லாசருக்கு நேர்மாறாக வாழ்ந்தவர் செல்வந்தர். இவர் தன்னிடம் இருந்த செல்வத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். அச்செல்வம் அவரது கண்ணை மறைத்ததால் அவரால் தன் வீட்டு வாயிலருகே இருந்த ஏழை லாசரை கண்டு கொள்ள முடியாமல் போயிற்று. முடிவில் அவர் பாதாளம் செல்ல வேண்டியதாயிற்று. இயேசு இந்த ஊமையை பணத்தாசை பிடித்த பரிசேயர்களை நோக்கி சொன்னாலும் கூட,
நாம் பணத்தின் மீது அல்ல, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற போதுதான் நிலைவாழ்வடைய முடியும் என்ற செய்தியை தருகிறார். இன்றைய முதல் வாசகமும் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் ஒன்றும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோர் பேறு பெற்றோர் என்றும், அவர்கள் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போன்றும் இருப்பார்கள் என்றும் கூறுகிறது. அதே வேளையில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழாமல் மனிதர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களோ பாலை நிலத்து புதர் செடி போல பருவ காலத்திலும் பயன் தராமல் இருப்பார்கள் என்றும் கூறுகின்றது. ஒருவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு அவர் ஆண்டவரது திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளின் வார்த்தையை ஆழ்ந்து சிந்தித்து அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்வோம். பேறு பெற்றோர் கூட்டத்தில் நாமும் இடம்பெறுவோம். குத்துச்சண்டை என்றதும் உடனே நம்முடைய நினைவுக்கு வருபவர் மைக் டைசன். பல ஆண்டுகளாக குத்துச்சண்டை போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய இவரை வெற்றி கொண்டு வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் எவாண்டர் ஹோலிஃபீல்ட். எவாண்டர் ஹோலிஃபீல்ட் மைக்கேல் டைசனை போட்டியில் எதிர்கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்திருந்தது. அவர் மைக் டைசனை போட்டியில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேனோ என்ற பதற்றத்தில் இருந்தபோது அவருடைய மனைவி, கடவுளால் உங்களுக்கு உங்கள் எதிராளியை போட்டியில் எதிர்கொள்ள ஆற்றல் தர முடியாது என்று நினைக்கிறீர்களா? அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு பெரிய மனிதரையும் போட்டியில் எதிர்கொள்ள உங்களுக்கு ஆற்றலை தருவார் என்று திடப்படுத்தினார். போட்டி நாள் வந்தது. அரங்கில் திரண்டிருந்த யாவருமே மைக் டைசன் தான் போட்டியில் வெற்றி பெறுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் எவாண்டர் ஹோலிஃபீல்டின் மனைவி தன் கணவர் நிச்சயம் போட்டியில் வெற்றி பெறுவார் என்று நம்பினார். அவர் நம்பியது போலவே எவாண்டர் ஹோலிஃபீல்ட் மைக்கேல் டைசனை வீழ்த்தி போட்டியில் வெற்றி பெற்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாராலும் வெல்ல முடியாத மைக்கேல் டைசனை தன் கணவரால் வெல்ல முடியும் என்று எவாண்டர் ஹோலிஃபீல்டின் மனைவி முற்றிலுமாக நம்பினார். கடைசியில் அவர் நம்பியதே நடந்தது. கடவுளை நம்பி வாழ்வோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆண்டோரின் வாக்காக, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் என்று எசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 31 பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. ஆண்டவரே நமக்கு ஆற்றல் அளிப்பவர் என்பதால் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோம். 2. நல்லவற்றை கேட்டு, நல்லவற்றை பார்த்து, நல்லவற்றை தியானித்து நல்லவர்களாய் வாழ்வோம். 3. வாழ்வின் ஊற்றான திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் வாசிப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.